சண்டே எப்பவும் போல காலையில 6:30க்கு முழிப்பு வந்தாலும் பொறுமையா எந்திரிச்சு பிடிச்சதை செஞ்சு சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி ஹெல்தியா மோமோஸ் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு பூண்டு பச்சை மிளகாய் சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருங்க. அது வதங்குற கேப்ல நான் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நீங்க மைதா மாவுல கூட பண்ணலாம். தென் வெஜிடபிள்ஸ் ஒரு 60% குக் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா பெப்பர் உப்பு தூவி இறக்குனீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி. கோதுமை மாவை குட்டி குட்டியா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான மோமோஸ் ரெடி. சைட்லயே மோமோஸ்க்குரிய சட்னியும் பண்ணிட்டேன். மோமோஸை இந்த சட்னியில டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் என் பையனுக்கும் ஒரு 2 சப்பாத்தி போட்டு ஊட்டி விட்டுட்டு லஞ்சுக்கு எங்க பெரியமா வீட்டுல கூப்பிட்டுருந்தாங்கன்னு கிளம்பியாச்சு. நாங்க அங்க போகும்போதே சமையல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னா கனவா தொக்கு, அதுக்கப்புறம் ஊளி மீன் கிழங்கா மீன் ரெண்டுமே சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சங்கரா மீனை குழம்பு வச்சுட்டாங்க. அவ்வளோதான், சூப்பரா சண்டே லஞ்சையும் முடிச்சாச்சு.